ஏதேனிலே முதல் குடும்பத்திற்கு என்ன நிகழ்ந்தது? அந்த ஆதாம் ஏவாள் தேவனாலே உருவாக்கப்பட்டு திருமணத்தில் இணைக்கப்பட்டு இருவருக்கும் மிக நேர்த்தியான ஒரு தோட்டத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்த காலத்தில் அங்கே என்ன நேர்ந்தது? ஆதாம் ஏவாள் இருவரும் தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு இருக்கிற முழு உலகத்தின் திருமண பந்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இவர்கள் ஒரு முன்மாதிரி. இவர்கள் தான் நம்முடைய ஆதி தாய் தகப்பன். இவர்களுக்கு ஏதேனிலே என்ன நடந்தது? ஆதாமுடைய வாழ்க்கையில், ஏவாளுடைய வாழ்க்கையில் ஏதேனுக்கு உள்ளே ஏதேனுக்கு வெளியே என்ற 2 காலங்களை நாம் பார்க்கிறோம். சுருங்க சொன்னால், தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கை, பாவத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை. இந்த குடும்பத்தில் தேவனோடு வாழ்ந்த போது அந்த குடும்பம் எப்படி இருந்தது? அவர்கள் இணைந்திருந்தார்கள், அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள், சகலமும் அவர்களுக்கு நேர்த்தியாக இருந்தது. அங்கே அவர்களுக்குள்ளே சஞ்சலமில்லை, வருத்தமில்லை, துக்கமில்லை, வேதனை இல்லை. தேவன் இல்லாத பாவம் அவர்கள் வாழ்க்கையிலே நுழைந்த பிறகு, ஏதேனை விட்டு அவர்கள் வெளியேறின பிறகு, இன்று வரை இந்த குடும்ப வாழ்க்கையில் சமாதானமில்லை, சந்தோஷமில்லை, மகிழ்ச்சி இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் மைய பொருளாக இருக்க வேண்டும். ஒரு திருமண வாழ்க்கையில் தேவன் மைய பொருளாக இருக்க வேண்டும் என்று சர்வ வல்லமுள்ள தேவன் விரும்புகிறார். ஆகையினால தான் அவர் தேவன், கணவன், மனைவி என்ற ஒரு முக்கோணத்தை உருவாக்கினார். இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடு என்ற முக்கோணத்தை அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் அது ஆதியிலே தேவன் உருவாக்கின ஒரு முக்கோணம், தேவனை மையமாக வைத்த ஒரு திருமண உறவு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மனிதனை படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அதாவது ஆண் ஒரு தனி யூனிக் பர்சனாலிட்டி, பெண் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி. இருவரையும் திருமணத்தில் இணைத்து முழு மனிதனாக ஆண்டவர் மாற்றினார் என்று நாம் பார்த்தோம். அப்போ ஆணாகிய ஆதாமுடைய வாழ்க்கையில் தேவனே மையப்பொருளாக இருந்தார். ஏவாளுடைய அந்த தனி மனுஷியினுடைய வாழ்க்கையில் தேவனே மையப்பொருளாக இருந்தார். அப்படி இருக்கும்போது அவர்கள் ஏதேனிலே இருந்தார்கள். அந்த ஏதேன் அனுபவம் எப்பேற்பட்ட அனுபவம்? அது பரதீசின் அனுபவம். அங்கே வருத்தம் இல்லை, சஞ்சலம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வாக்குவாதம் இல்லை, சண்டை இல்லை. இன்றைக்கு இருவரும் சற்று விலகி இருந்தார்களோ, ஆதாமும் ஏவாளும் என்றைக்கு ஒருவரை விட்டு ஒருவர் சற்று விலகி இருந்தார்களோ, சில நிமிடங்கள் விலகி இருந்தார்கள், சிந்தையிலே விலகி இருந்தார்கள். அந்த சிந்தையிலே அவர்கள் ஒன்றாய் இல்லாமல் விலகி இருந்த ஒரு காரணத்தினாலே அங்கே ஒரு அந்நிய சத்தம் உள்ளே நுழைந்தது. நீங்கள் தனிமையாக இருக்கும்போது நீங்கள் ஒரு அந்நிய சத்தத்தை நிச்சயமாக கேட்பீர்கள். அந்த சத்தம் வேறு யாரும் அல்ல, ஏதேனிலே ஒலித்த அந்த 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 பழைய பாம்பாகிய பிசாசினுடைய சத்தம். அந்த சத்தம் பாம்பின் வடிவத்திலே வரலாம், அல்லது வேறு ஒரு மனிதனுடைய உருவத்திலே வரலாம், வேறு எந்த உருவத்திலும் அது வரலாம். அந்த சத்தத்திற்கு எந்த உருவத்திற்குள்ளும் நுழைந்து பேச முடியும். பிரியமானவர்களே, இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேனையில் இருந்து வெளியேறுவதற்கு காரணமாக அமைந்தது என்ன தெரியுமா? அவர்கள் சற்றே விலகி இருந்தார்கள். எப்படி? ஆதாமிடத்தில்
இந்த அந்நிய சத்தம் பேசவில்லை, ஏவாளிடத்திலே அந்த சத்தம் பேசியது. ஏவாள் கன நேரம் தன்னை மறந்து அந்த சத்தத்திற்கு, அந்த இனிமையான குரலுக்கு, அந்த ஈர்க்கும் காந்த குரலுக்கு தன் வாழ்க்கையை கொடுத்து விட்டார். அந்த காந்த குரல் வஞ்சக குரல், அது பொய் பேசும் குரல், அது உண்மையை திரித்து பேசும் குரல். அந்த குரலுக்கு அவள் செவிசாய்த்தாள். மறுகணமே தேவனை விட்டுவிட்டு தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னதை அவள் செய்து தானும் புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்து இருவரும் தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினார்கள். தேவன் அவர்களை விலக்கவில்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர் தேடி வந்தார். அவர் தேடி வருவதற்கு முன்பே ஆதாமும் ஏவாளும் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி இருந்தார்கள். கணவனும் மனைவியும் முன்பு ஏதேனிலே விலகி இருந்தார்கள், பின்பு ஏதேனிலே தேவனை விட்டு விலகி இருந்தார்கள். ஏதேனிலே இருக்கும் போதே அந்நிய சத்தம் அவருடைய வாழ்க்கையை வேட்டையாடி விட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே அந்நிய சத்தத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் தனிமையிலே படுக்கையிலே படுத்துக்கொண்டு சிந்திக்க வேண்டாம். நீங்கள் தனிமையில் இருக்க விரும்ப வேண்டாம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் தனிமையாக இருப்பது, மனுஷி தனிமையாக இருப்பது நல்லதல்ல. சேர்ந்து வாழுங்கள். நீங்கள் கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழுங்கள், அல்லது நீங்கள் தேவனோடு சேர்ந்திருங்கள். இல்லற வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் தேவனோடு சார்ந்து இருப்பதிலே, தேவனிலே இருப்பதிலே, நிலைத்திருப்பதிலே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அந்த 17ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆங்கிலத்திலே இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, therefore if anyone is in Christ, that person is a new creation. Old things have passed away. See, all things have become new. ஏதேனிலே என்ன நடந்தது? தேவனை விட்டு விலகி இருந்தார்கள், கணவனும் மனைவியும் விலகி இருந்தார்கள். அவர்கள் இடையே சத்துரு நுழைந்தான். அவர்கள் இருவரும் தேவனை விட்டு விலகி போனார்கள். விலகி போனார்கள் என்றால் தேவனை விட்டே விலகி போனார்கள். அவர்கள் மனம் போன போக்கிலே போனார்கள். சாபம் வீட்டிற்குள் நுழைந்தது, வேதனை வீட்டுக்குள் நுழைந்தது, வஞ்சகம் வீட்டுக்குள் நுழைந்தது, இல்லற வாழ்க்கையை நாசம் பண்ணியது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் இல்லை என்று ஆகி போகும். வருங்கள், இந்த ஆதாமும் ஏவாளும் காயினையும் ஆபேலையும் பெற்றார்கள். அவர்கள் பெற்ற பிறகு அந்த பிள்ளைகள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக இருந்தார்கள், அதாவது விலகி இருந்தார்கள், எதிர்த்து நின்றார்கள். ஏதேனுக்கு வெளியே ஆதாமும் ஏவாளும் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக இருக்கிறார்கள். ஏதேனுக்கு வெளியே ஆதாமும் ஏவாளும் என்னதான் பிரயாசப்பட்டு இணைந்து வாழ விரும்பினாலும் அவருடைய வாழ்க்கையில பிரிவினை தான் இருந்தது. அவர்கள் பிள்ளைகளுக்குள்ளும் பிரிவினை தான் இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனில் நிலைத்திருக்க உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே நீங்கள் பிரயாசப்படுங்கள். தேவன் உங்களை இணைத்திருக்கிறார். அவர் உங்களை இணைந்து வாழ கட்டளையிடுகிறார். நீங்கள் சேர்ந்து வாழுவதும் போது நீங்கள் பிரிவினைக்கு இடம் கொடுக்க வேண்டாம், தனிமைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஏதேனிலே நிகழ்ந்த விபத்து இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த விபத்து நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் நம்முடைய சிந்தனையிலே இதை மறந்து போக வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாமுக்கு திருமண வாழ்க்கையினுடைய ரகசியத்தை கர்த்தர் சொல்லும்போது அவர் இப்படி சொன்னார், இது நிமித்தம்
புருஷன் தன் பெற்றோரை விட்டு தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். மனைவிக்கு கர்த்தர் சொன்னது என்ன? சங்கீதம் 45 10 11 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம், குமாரத்தியே கேள், உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் நீ மறந்து விடு என்று அவர் சொல்லுகிறார். சிந்தித்து செயல்படு என்று சொல்லுகிறார். நீ உன் தகப்பனுடைய ஜனத்தையும் வீட்டையும் மறந்து விடு. ஆதாமுக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் இங்க சொல்லுகிறார். உன் தகப்பனையும் தாயையும் விட்டு. மனைவிக்கு சொல்லுகிறார், தகப்பனையும் தகப்பனுடைய ஜனத்தையும் மறந்து விடு. இல்லறத்திலே இருவரும் இணைய வேண்டும் என்றால் பழையவைகளை விட்டுவிட வேண்டும். விட்டுவிட வேண்டும் என்றால் அவர்களை அப்படியே உதறி தள்ளுவதல்ல, அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வர வேண்டும். அந்த வசதி பிராந்தியத்திலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும். அந்த வசதிகளை நீங்கள் திரும்பவும் நினைக்கக்கூடாது. அதை வழங்கின பெற்றோருக்கு உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே முடிவெடுக்கிற ஆற்றலை கொடுக்கக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திருமண வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் அருளின மாபெரும் பாக்கியம். ஏதேனிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன நடந்தது? அவர்கள் பிரிந்தார்கள், அவர்கள் பிள்ளைகளும் பிரிந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி எல்லாம் போய்விட்டது. விலகி இருக்க எண்ணாதீர்கள், இணைந்து வாழுங்கள். நீங்கள் சிந்தித்து சேர்ந்து வாழுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆதாமை போல ஏவாளை போல பிசாசுக்கு அந்நிய சத்தத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம், தேவனுக்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படி எங்களோடு இணைந்திருக்கிறீர். நாங்கள் உம்மோடு இணைந்திருந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கட்டியெழுப்ப எங்களுக்கு உதவி செய்யும். ஆதாமை ஏவாளும் எங்களுடைய வாழ்க்கையின் ஆண்டவரை எச்சரிப்பாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து தொடர்ந்து உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய சிநேகிதர்களுக்கும் நீங்கள் வழங்கி அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.